வெல்கம் டு சாமி இ சேவை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நூலக உதவியாளர் பணிக்கு அப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும், இந்த நூலக உதவியாளருக்கான ஊதியம் எவ்வளோ, அதாவது சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எவ்வளோ இருக்கணும், என்னைக்கு வரைக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைனில் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நாம அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த அறிவிப்பை வந்து இந்த மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் நம்ம ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கான ஓப்பனிங் டேட் என்னன்னா, இந்த மாதம் பிப்ரவரி 3ஆம் தேதியிலிருந்து நாம மார்ச் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு இஷ்யூ ஆஃப் அட்மிட் கார்டு, ஆல் டிக்கெட் எப்போ ரிலீஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மார்ச் அப்படி இல்லைன்னா ஏப்ரலில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஏப்ரல்லையோ இல்லை மேலேயோ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 2026 வந்து ஓவரால் ரிசல்ட் வந்து வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 ஜாப் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்பர், ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஹாஸ்பிட்டல் அசிஸ்டண்ட்டு, மெடிக்கல் ரெக்கார்ட் டெக்னீஷியன் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைப்ரரி டெக்னீஷியனும் ஒன்று 3ஆவதாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அதில் வந்து நீங்கள் லைப்ரரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பற்றின பேசிக் நாலேஜும் ப்ரோக்ராமிங் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதுமானது. நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் அப்படியே கீழே அந்த பிடிஎஃப் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்குதோ அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே பார்த்துட்டே வரலாம். இதுக்கு நாம ஆன்லைனில் அப்ளிகேஷன் போனதுக்கப்புறம் ஃபீஸ் வந்து பே பண்ணோம். பே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு, குரூப் பி கேட்டகரிக்கு 1180 ரூபாயும், குரூப் சி கேட்டகரிக்கு 885 ரூபாயும் சார்ஜ் வந்து நம்ம அமௌண்ட் வந்து அப்ளிகேஷனுக்கு பே பண்ணணும். அதே போல் எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா 885 ரூபாயும், குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா 590 ரூபாயும் நம்ம ஆன்லைனில் பே பண்ணணும். இதுக்கப்புறம் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு கீழே அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான ஏஜ் லிமிட் எல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் கேட்டகரி கேஸ்ட் சர்டிஃபிகேட் என்னென்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பெங்களூரில் மட்டும்தான் நடக்கும். பெங்களூரை தாண்டி வேறு எல்லா சிட்டிலையும் இது வந்து நடக்காது. நீங்கள் பெங்களூர் போயிட்டு தான் இதுக்கு எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வாங்க இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி நம்ம அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல உங்களுக்கு அப்படின்னா இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட், பார்பரு, லைப்ரரி அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டல் அசிஸ்டன்ட், ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சி, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்குள்ள கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கல நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல அப்ளிகேஷன் சொல்லிட்டு கிளிக் டு அப்ளைன்னு இருக்கு பாருங்க. நீங்கள் வந்து இப்போ லைப்ரரி அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லைப்ரரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்போ கொடுத்த மொபைல் நம்பர் போட்டு நீங்கள் போகலாம். அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கிளிக்கர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைட்டில் கேட்கும். நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தீங்க, மேலாக இருக்கீங்கன்னா மிஸ்டர் கொடுங்க, ஃபீமேலாக இருக்கீங்கன்னா மிஸ்ஸஸ் கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க. அடுத்து மிடில் நேம், லாஸ்ட் நேம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து கம்பல்சரியாக கொடுக்கணும். மிடில் நேமும் லாஸ்ட் நேமும் வந்து ஆப்ஷன் தான். அடுத்து கேட்டகரி கேட்டிருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிடுங்க. பிடபிள்யூபிடிஏ சேர்ந்தவங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோ அப்படின்னா நோன்றது கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டேட்டஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ்மேன், நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் எக்ஸ் சர்வீஸ்மேன் கொடுங்க. அப்படி இல்லைனா இல்லை இப்போ சர்வீஸில் இருக்கீங்க அப்படின்னா சர்வீஸில் கொடுங்க, சர்வீஸ்மேன் கொடுங்க. நீங்கள் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வந்து அதர்ஸ் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ மார்க் ஷீட் வைஸ் நீங்கள் இந்த இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 2026 மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதை இடத்துல ஃபில் பண்ணிடுங்க கால்குலேட் பண்ணிட்டு.
அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. ஒரு இமெயில் ஐடியை வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டுட்டு வெரிஃபை இமெயில் ஐடி குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு ஓகே குடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிடும். அடுத்து மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அதேபோல மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு, வெரிஃபை நம்பர் கூட கேட்குறாங்க. இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதையும் நீங்க இந்த இடத்துல போட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா, மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த பாக்ஸ்ல கேப்ச்சா குடுத்துருப்பாங்க. அந்த கேப்ச்சாவ அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ வந்து டிக் பாக்ஸ டிக் பண்ணிட்டு, அடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு குடுங்க. ரிஜிஸ்டர்ன்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். லாகின் ஐடி வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறமா கிளிக்கர் டூ லாகின் அது குடுத்தீங்கன்னா, மறுபடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் பேஜஸ்க்கே வந்துரும். இந்த இடத்துல மறுபடியும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிட்டு, கேப்ச்சா குடுத்தீங்கன்னா, சென்ட் ஓடிபின்னு கேட்பாங்க. நீங்க உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டா ஃபில் பண்ணிட்டு, ஃபீஸ் பே பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன சப்மிட் பண்ணிடலாம். இப்படிதான் நம்ம வந்து நூலக உதவியாளர் பணிக்கு வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ற மெத்தட் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.